வணக்கம். மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதோட ஒரு முழு பூண்டை உரித்து சேர்த்துருக்குறேன். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வெந்து வறுபட்டுறணும், அந்தளவுக்கு வறுக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். புளி நம்ம காரம் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கேற்ற புளி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கார சட்னிங்களில் மிளகாய் எவ்வளோ நல்லா செவக்க வறுபடுதோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் சட்னி. மிளகாய் நல்லா செவக்க வறுபட்டுட்டோம், ஆனால் கருகிடக்கூடாது. மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அளவில் ரொம்ப குறைச்சலாக அரைக்கிறதால மிக்சியில் சரியாக அரைப்படாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா விதையெல்லாம் இல்லாமல் நல்லா திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக கிடைக்கும் அரைக்கும்போது. இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்துட்டேன். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இட்லியோட தோசையோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செட் தோசை மாதிரி நல்ல கனமாக இருக்கிற தோசைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பராத்தாஸ்க்கெலாம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த மிளகாயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியில். இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறட்டும். ஆறணுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட நான் கொஞ்சமாக வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். காரம் அதிகமாக சேர்க்கும்போது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஒரு சின்ன பிஞ்ச் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சட்னிகளில் இனிப்பாக இருக்கிறது பிடிக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி பராத்தாக்காக இது பண்ணியிருக்கிறேன். இட்லி தோசையோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரங்காரமாக மிளகாய் சட்னி ரெடி. நன்றி.